ாக இருக்கும் பலர் மற்றும் அரசியல் பஞ்சு வசனங்களை விரும்பும் பலருக்கு இருந்த ஒரே சாய்ஸ் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே. ஏனென்றால் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் அசாத்தியமான வேகமான துணிச்சலான சண்டை காட்சிகளை பல படங்களில் பார்த்து அவருடைய சண்டை காட்சிகளுக்காகவே நான் அவருடைய ரசிகனாக மாறினேன். இதற்கு பல படங்கள் உதாரணமாக கூறலாம். உழவன் மகன், சத்ரியன், புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன் என பல படங்களில் அவர் போடாமல் பல சண்டை காட்சிகளில் தூள் கிளப்பு இருப்பார். என்னை கவர்ந்த புரட்சி கலைஞரின் இரண்டாவது படமாக நான் இங்கே குறிப்பிட விரும்புவது அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் தயாரிப்பில் கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த புரட்சி கலைஞரின் கேப்டன் பிரபாகரன் படமாகும். ஏனென்றால் இப்படம் தமிழ் புத்தாண்டு ரிலீஸ் ஆகஸ்ட் 1991 ஆம் ஆண்டு வெளிவந்தது. இப்படத்தினை என்னுடைய 10ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிந்தவுடன் அதே வாரத்தில் எங்கள் ஊர் ஆனந்தா தியேட்டரில் சினிமாஸ்கோப்பில் கண்டுகளித்த படமாகும். இந்த படத்தை இயக்குவதற்கு முன்பே கே செல்வமணி அவர்களுடைய இயக்கத்தில் மாபெரும் வெற்றியடைந்த புலன் விசாரணை என்ற படத்தை புரட்சி கலைஞரும் கே செல்வமணியும் கொடுத்திருந்தார்கள். அந்த படத்தின் வெற்றிக்குப் பின் அதிக எதிர்பார்ப்பு கேப்டன் பிரபாகரன் படத்திற்கு அவருடைய ரசிகர்களின் 100வது படமாக அமைந்தது. விஜயகாந்த் அவர்களின் ரசிகர்கள் காலரை தூக்கிவிட்டு செல்லலாம். எந்த ஒரு தமிழ் திரையுலக நடிகருக்கும் ஜாம்பவான்கள் சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல் என எவருக்கும் அவர்களுடைய 100வது படம் மிகப்பெரிய வெற்றியை, குறிப்பாக வசூல் ரீதியாக பெரிய வெற்றியை அடையவில்லை. கேப்டன் பிரபாகரன் அடைந்த வெற்றியை தொட்டுக்கூட பார்க்கவில்லை. இனியும் அமையுமா என்று தெரியவில்லை. என்ன பொறுத்தவரையில் விஜயகாந்த் அவர்களை முதலாக மிக அழகாக ஸ்டைலிஷ் ஆகஸ்ட் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒவ்வொரு காட்சியிலும் கே செல்வமணி அவர்கள் இப்படத்தில் விஜயகாந்தை மிக அழகாக காட்டியிருப்பார். குறிப்பாக கோட் சூட் உடன் பல காட்சிகளில் நடித்திருப்பார். இதற்கு முன் விஜயகாந்த் அவர்களை பல படங்களில் சிவந்த கண்களுடன் வெறித்தனமான பார்வையுடனே பல படங்களில் பார்த்திருப்போம். இப்போதும் அப்படத்தை நீங்கள் பார்த்தால் இதை தெரிந்து கொள்ளலாம். விஜயகாந்த் அவர்கள் தமிழீழத் தலைவர் மெதகு பிரபாகரன் மேல் அளவு கடந்த அன்பும் பற்றும் வைத்திருந்தார். அவர் மீது வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தன்னுடைய 100வது படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் என்று பெயர் சூட்டினார். தனது மகனுக்கும் விஜய பிரபாகரன் என்று பெயர் சூட்டினார். மற்றபடி இப்படத்திற்கும் தமிழ் ஈழத் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கும் வேறு எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த காலகட்டங்களில் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கப்படும் படங்களின் ட்ரெய்லர்கள் அப்படம் வரவிருக்கும் தியேட்டர்களில் இடைவெளியின் போது வெளியிடுவார்கள். அந்த வகையில் கேப்டன் பிரபாகரன் படத்தின் ட்ரெய்லர் மிக பிரம்மாண்டமாக தயார் செய்து வெளியிட்டார்கள். இந்த படத்தின் ட்ரெய்லரை பார்ப்பதற்காகவே பல பேர் அக்காலகட்டங்களில் கேப்டன் பிரபாகரன் படம் வெளிவரவிருக்கும் தியேட்டருக்கு சென்று அப்போது ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு படத்தின் இடைவேளையின் போது வெளியிடும் ட்ரெய்லரை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். குறிப்பாக இப்படத்தின் ட்ரெய்லர் மிரட்டும் வகையில் இருந்தது. அப்படத்தின் ட்ரெய்லரில் வில்லன் யார் என்று தெரியாத அளவிற்கு கட் செய்து வெளியிட்டு இருந்தனர். மன்சூர் அலிகான் முகம் அப்படத்தின் ட்ரெய்லரில் ஒரு இடத்தில் கூட முழுமையாக வராது. அவரை பின்புறமாகவும் சைடு ஆங்கிள் மூலம் மன்சூர் அலிகானின் முகம் மக்களுக்கு பரிச்சயமானது. இப்படத்தில் முதலில் மன்சூர் அலிகான் நடித்த வில்லன் படத்தில் கரிகாலன் எனும் நடிகர் நடித்தார். பிறகு ஒரு சில காரணங்களால் அவர் மாற்றப்பட்டு மன்சூர் அலிகானுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு மன்சூர் அலிகான் வீரப்பன் கதாபாத்திரத்தை நன்றாக செய்திருப்பார். கேப்டன் பிரபாகரன் படத்தில் 2 பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. அந்த படத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் சண்டை காட்சிகள். அக்காலகட்டத்திலும் சரி என்று வரை விஜயகாந்த் படங்களில் 2 படங்களின் சண்டை காட்சிகள் மிக பிரபலமாக பேசப்படும். அதில் ஒன்று சத்திரியன் படத்தில் வரும் மார்க்கெட் சண்டை காட்சி. இதில் பொன்னம்பலத்துடன் விஜயகாந்த் போடும் சண்டை காட்சி பெரிய அளவில் பேசப்பட்டது. அதைவிட பல மடங்கு ரசிகர்களால் பேசப்பட்டு கொண்டாடப்பட்ட சண்டை காட்சியாக இப்படத்தில் வரும் போலீஸ் ஸ்டேஷன் சண்டை காட்சியாகும். விஜயகாந்த் அவர்கள் அந்த சண்டை காட்சியில்தான் அப்படத்தில் அறிமுகப்படுத்தி இருப்பார் கே செல்வமணி.
இப்போது இருப்பது போல் எந்தவித கிராபிக் காட்சிகள் எதுவும் இல்லாமல் போடாமல் விஜயகாந்த் அவர்கள் அனாசயமாக இந்த சண்டை காட்சியில் பட்டையை கிளப்பியிருப்பார். இப்பொழுதும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் யூடியூபில் இந்த படத்தின் சண்டை காட்சியை பாருங்கள், அவ்வளவு வேகமாகவும் வெறித்தனமாக இருக்கும். இப்படத்தில் மன்சூர் அலிகான் தன் அசாத்தியமான நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்திருப்பார். குறிப்பாக வீரப்பனை நேரில் பார்க்காதவர்களுக்கு வீரப்பன் இப்படித்தான் இருப்பாரோ என்று ஒரு எண்ணத்தை மக்களுக்கு ஏற்படுத்தியது. குறிப்பாக இப்படத்தின் பின்னணி இசை இளையராஜா மிரட்டியிருப்பார். அதுவும் அந்த ஒரு பாட்டு, ஆட்டமா தேரோட்டமா பாட்டு எனக்கு மிகவும் பிடித்த சுவர்ணலதா அவர்கள் பாடிய பாடல் இன்றுவரை காலங்கள் கடந்து நிற்கிறது. இப்படத்தின் பெரும் பகுதியான படப்பிடிப்பு சாலக்குடியில் பல இன்னல்களுக்கு இடையே 3 மாதங்களுக்கு மேல் நடைபெற்றது. இப்படத்தின் சண்டை காட்சியில் விஜயகாந்தின் தோல் பட்டை மூட்டு விலகியது. அந்த வலியும் பொறுத்துக்கொண்டு ஒரு சில காட்சிகள் நடித்துக் கொடுத்து பின்பு சிகிச்சை எடுத்துக் கொண்டார்.